towards Aswan International Airport. We are we are to Aswan International Airport. So local plane பார்க்க போறோம் இப்ப. நம்பி நைல் ஏர்ல போறோம். Yes, Egypt ஏர்ல நைல் ஏர். என்னது இது? You have to come front. Come front. நைல் ஏர்ன்ற பிளேன்ல அஸ்வான்ல இருந்து எஜிப்ட் அஸ்வான்ல இருந்து போறோம்ங்க கைரோக்கு. நான் லோக்கல் பிளேன்ல ஏறறேன் இல்ல. உங்களுக்கு உண்ட மாதான் எது கொண்டு வந்து பாப்போம். இல்லாட்டி 17 hours ட்ரெயின்ல போகணுமா மக்களே? ட்ரெயின்ல போயா? ஓகே. அஸ்வான் ஏர்போர்ட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான். ரெண்டுமே அரைவல் டிபார்ச்சர் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. எங்களோடது நைல் ஏர். பாருங்கள் மக்கள் எல்லோரும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. நைல் ஏர் இதெல்லாம் நாங்கள் போக போகிறோம் இப்போ கைரோக்கு. NP84 கைரோ மக்களே. நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம்? 9:30க்கு வந்தோம். அரை மணி நேரமாச்சு வச்சு செய்கிறானுங்க லோக்கல் பிளேனுக்கு. எனி கமெண்ட்ஸ் ஃப்ரம் யூ? 2 வேலைக்கு போகிறாங்க. கியூ நகருதா இல்லை உள்ள அங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. கியூவில் நிற்க ஹீட்டு ஏர்போர்ட்டுக்கு என்ன மாதிரி பார்த்துக்க முடியாது. 2000 என்ன செய்யும்? வயிற்ற கலக்கும் எல்லாம் செய்யும். இந்த பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் இருக்கா இல்லை எங்களுக்கு தான் இருக்கான்றதை சொல்லுங்கள் மக்களை கமெண்ட்ஸில். நான் ஹோட்டலில் இருந்தா லக்ஸரியா இருந்தால் ஓட்டும் நடக்கா சூப்பராக இருக்கும். ஏசியில் ஏறி ஏசியில் இறங்கி ஏசியில் உட்காந்தா ஒன்றும் நடக்கா. இதே வீட்டில் இருந்து ஒரு கடைக்கு கிளம்புறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம், மீன் கடைக்கு போகிறோம்னு சொல்லுங்கள், அப்போ தான் எல்லா வேலையும் நடக்கும். க்ரௌட் அவ்வளோதான் இந்த பிளேனுக்கு. உள்ளே எல்லா செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸ். மினிமம் லிமிட் வித் த ஃபுட் பீவரேஜ் எல்லாமே இருக்குது. நம்ம மதுரை ஏர்போர்ட் சைஸ் தான். எஸ் பிளேன் ஃப்ரீயர் பஸ் 321 தான் இப்போ கைரோ போக போகிறோம். ஐ திங்க் நடந்து கூட்டு போகிறாங்களா பஸ்ஸில் கூட்டு போகிறாங்களான்னு தெரில. அது ஒரு ஈஜிப்ட் ஏர் கிளம்புதா இல்லை இப்போ தான் வந்திருக்கான்னு தெரில. ஸோ இங்கேருந்து நைல் ஏரும் ஈஜிப்ட் ஏரும் தான் இருக்குது. நைல் ஏர் வந்து ஈஜிப்ட் ஏரோட கொஞ்சம் சீப்பாக இருக்குது. பட் சேம் ஏர்க்ராஃப்ட் தான். கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த அஸ்வானை என்னென்னு சொல்கிறாங்கன்னா லேண்ட் ஆஃப் கோல்டுன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் கோல்டு, ஹார்ட்ஸ் ஆஃப் கோல்டு, கிராஃப்ட்ஸ் ஆஃப் கோல்டு, எவ்ரி திங் இஸ் த கோல்டு. இங்கேருந்து நிறைய கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க போல். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே. ஏன்ஷியன் ஈஜிப்ட் வந்து நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. நைல் ரிவர் வேறு இருக்கு இல்லையா? இந்த இவரை பாருங்கள் என்ன செய்கிறாருன்னு. ஸ்ப்ரைட்டு இதை கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் ஆள் இங்கேயே உடச்சி குடிக்கிறாரு. எனி கமெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, நீங்கள் இருந்தால் நான் பக்கத்தில் இருக்கணும். இதுதான் எங்களோட போர்டிங் பாஸ். சீட் நம்பர் என்ன? 30DE. எதுவுமே விண்டோ சீட் இல்லையா? அம்மாடி. கைரோ அஸ்வான் டு கைரோ என்னைக்கு ஃப்ளை பண்ணுறோம்? 15th of October 11 மணிக்கு கிளம்ப போகுது. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே நேராக மெக்டொனால்ட்ஸுக்கு வந்துட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம்னா ஃபிலட்டோ ஃபிஷ், டபுள் ஃபிலட்டோ ஃபிஷ்ஷும். ஓப்பன் பண்ணுங்கள். இட்ஸ் அ டபுள் ஃபிலட்டோ ஃபிஷ். என்ன லெட்யூஸையும் காணா ஒன்றையும் காணா. அதை மட்டும் சாப்பிட்றீங்களே, இதை ஓப்பன் பண்ணால் தானே நாங்கள் காமிக்கலாம். இதுதான் நம்மளோட சிக்கன் பர்கர்.
3 hours later. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாங்கள் கைரோவில் ஒரு மாலுக்கு போகிறோம். என்ன மால்? கைரோ ஃபெஸ்டிவல் மால் ஆஃப் சிட்டிஸ். ஊபரில் போகிறோம். மொதல் ஊபரில் நாங்கள் ஊபர் ஆப்பில் யூஸ் பண்ணி போகிறோம். போயிட்டு வந்து தான் தெரியும் இவங்க சீப்பா இல்லாட்டி நமக்கு இங்கே ஹோட்டலில் புக் பண்ணி போகிறது சீப்பான்றது நமக்கு அப்போ தான் தெரிய வரும். லோக்கல் ஷாப்ஸ் மக்களே. அந்த நாங்கள் இன்னொன்று அதை வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் கடை இருக்குது. மேபி நாளைக்கு ஈவினிங் டைம் இருக்காது, ஃப்ரைடே வீக்கெண்ட் வாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து புதுசாக ஒரு ரோட்டில் வரோம். இந்த ரோடு நாங்கள் வந்ததுக்கு கைரோவில் வரவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வரோம். இது என்ன போகுது அப்படின்னா நியூ கைரோ சிட்டிக்கு போகுது. ஈவினிங் இங்கே வந்து 5:45 ஆகுது. 6:15க்கு நியர்லி ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது இங்கே நாங்கள் தங்கியிருக்கிற அசால் ப்ரைவேட்ஸ்லேருந்து அங்கே போகிறதுக்கு. பாருங்கள், வீடை பாருங்கள் மக்களே. இதில் எப்படி மூச்சு விட்டு வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏசி எல்லா இதுக்கும் மேக்ஸிமம் இருக்குது. இட்ஸ் அ சர்ச். சர்ச் இது சர்ச் மேலே இருக்குது கிராஸ். அப்படியே மாடியில் பால்கனியில் தான் உடுப்பெல்லாம் காய போடுறாங்க எல்லாரும், எல்லா வீட்லேயும். ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு 2 நிமிஷத்தில் காஞ்சிரும். இப்படி இருக்கு பாருங்க ஃப்ளாட்ஸ். கண்டினியூஸாக ஃப்ளாட்ஸ் தான். ப்ளஸ் எல்லா இடத்துலையுமே இது மக்கள் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம பார்த்ததுல எல்லாம் ப்ரைவேட்ஸ் கிட்ட இருக்கிறதுல ஆட்கள் கம்மி இப்படி இருக்குது. $27.5 million people இங்கே குடியிருக்காங்க கைரோ சிட்டிக்குள்ளே மட்டும். இலங்கை முழு நாட்டு சிறந்தொகையை விட கூட. டேஞ்சரஸாக அந்த பிள்ளைய வெளியே பாருங்க, சின்ன பிள்ளைய எப்படி வச்சுக்காங்க பாருங்க. மக்களை நம்ம கைரோவை நோக்கி போகணும். டிராஃபிக்னா நியர்லி 5 லேன்ஸில் கார் போயிட்டு இருக்கு சிட்டிக்குள்ளே மட்டுமே. மக்களை நம்ம இப்போ நியூ கைரோவுக்கு வந்துட்டோம். நியூ கைரோ எப்படி இருக்குன்னு பாப்பா. பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை விட கொஞ்சம் கம்மியாக ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த நம்ம அந்த கைரோவில் பார்த்த மாதிரி இல்லை. ஹைட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டோட சின்னது தான், கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இது நல்லா இருக்குது நியூ கைரோ பார்க்குறதுக்கு. நியூ கைரோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம இத்தனை நாள் பழைய கட்டடங்களை சுற்றியே ஓடுறோமா. லாஸ்ட் வீக் வந்து இந்த 3 days நைட்ஸ் இருந்தப்போ, இப்போ இந்த 3 nights இந்த சைடில் என்ன ஹோட்டல், இது ஹோட்டலில் சம்திங் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஏதோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே தானே, பழைய கட்டடமாக இருக்குது, கட்டடமாக இருக்குது.
ஃபைனலி நம்ம கைரோ ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு வந்தாச்சு. த லார்ஜஸ்ட் ஐக்கியா இன் ஈஜிப்ட் இங்கே தான் இருக்குது. செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, செக்யூரிட்டி செக். டிக்கி முதற்கொண்டு நீங்கள் யாராவது பாம்பு கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா எஸ், ஒரு பக்கத்தில் ஐக்கியா, ஒரு பக்கத்தில் மால். நான் பயந்தே போனேன், வர வழியெல்லாம்னா எத்தனை மாலை தான் நடந்து பார்க்குறது. ஏன்னா நம்மளே ஒரு சோம்பேறி நடக்கிறதுக்கு. என்னதான் ஷாப்பிங் பண்ணாலும் அந்த நடக்கிற சோம்பேறி இருக்குது. டெக்கத்தான்னு இருக்கு. Finally we arrived to the Cairo Festival City Mall. Entrance-லயே ஒரு fountain and then the largest IKEA. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். தெரியல நான் என்ன வாங்க போகிறேன், ஏது வாங்க போகிறேன்னு. அப்போ உள்ளே போவோம், செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சு போவோம். உள்ளே போகிற மாதிரி வீடியோ காமிச்சேன், இப்போ வெளியே நிற்கிறான். உள்ளுக்க மக்களே இந்த கேமராவில் எடுக்கலாதான் டிஜேஐயில் நான் போன ஒரு மால் என்ன ஹைரோ என்ன ஃபெஸ்டிவல் ஹைரோ ஃபெஸ்டிவல் சிட்டி மாலாம். என்ன பிரச்சனை அவங்க பிராண்டட்னா எங்கள் லண்டனில் உள்ள என்ன சொல்கிறது அடிடாசம், விக்டோரியா சீக்ரெட் உடுப்பு கடை, பிங்க் மற்றும் என்ன சொல்கிறது ஹெச்எம், டெட் பேக்கர் க்ளோத் கடை, அதுக்காண்டி உள்ளுக்க வீடியோ எடுக்கலாம். மூணாம்பரவங்க. ஆனால் இங்கே மக்கள் சூப்பர் எஜிப்தியன். நாங்கள் உள்ளுக்க போய் திளஞ்சி போட்டோம். ஒரு ஆக்கள் காரில் ஒன்று வழியில் விட்டுருக்காங்க. நான் ஊபர் அடிச்சு போக போகிறோம் ஹோட்டலுக்கு. அவங்க கரெக்டாக கொண்டு வந்து இங்கே எடுத்தாங்க. எல்லாம் இருக்காதுக்குள்ள வெரி காஸ்ட்லி, வெரி வெரி காஸ்ட்லி. கூகுளோட ரிவ்யூஸை நம்பி வந்தேன் மக்களே. ஒன்றும் வாங்காமல் வெறும் கையோடு போகிறேன். இவர் ஐக்கியா போவோன்னு கேட்டேன். இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு பெட்டும் ஃபர்னிச்சரும் வாங்கிட்டு போக போறியான்னு கேட்குறாரு. போய் பார்க்க என்ன அங்கே உடுப்பு ஐஸ்கிரீம் விற்கிறான்னு அது ஃபர்னிச்சர் கிடையாது. இல்லை, ஹோம் ஃபர்னிஷிங் இருக்குது, அதில் ஹேண்ட் பேக்ஸும் இருக்கலாம் இல்லையா. இப்படி பார்த்துக்கோங்க மக்களே. இவ்வளோதான் கைரோ ஃபெஸ்டிவல் சிட்டி மால். உள்ளே நாங்கள் நிறையா பார்த்தோம், எதுவும் வீடியோ அலவுட் இல்லை. இப்போ நாங்கள் மறுபடியும் ஊபர் போட்டுட்டு நிற்கிறோம். இதுதான் ஊபரோட பிக்கப் பாயிண்ட்டு. யார் வந்தாலும் இந்த ஐக்கியா முன்னாடி தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம். அங்கே தான் நம்ம இறங்கணும், அந்த இடத்துல.